வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த நிகழ்வை துவங்குவோம். அருட்பேராற்றல் கருணையினால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க. நேற்றுக்கு எண்ணத்தினுடைய சிறப்பை பற்றி முந்தா நேற்று பார்த்தோம் இல்லைங்களா? குடும்ப அமைதி ஒரு செப்பரேட் டாப்பிக்கு, அது ஒரு பெரிய கடல் மாதிரி டாப்பிக்கு. உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ நேற்று கொடுத்துருந்தோம். புரிதல் தான் அதில் அடிப்படை ஞானம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லை. எப்படி நம்ம அம்மா அப்பாவை எது சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிறோம், சரிதாங்க? அதே போல் இப்போ புதிய உறவுகளையும் ஏற்றுக்கொண்டுட்டோம்னா தொந்தரவே இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் உங்கள் குழந்தை ஏதாவது தவறு செய்தால் நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, திட்டுறீங்களா? சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, சரிங்க, ஏதோ ஒரு பொருளை போட்டு உடச்சிருச்சு, இல்லை ஏதாவது யூரின் போய் வச்சிருச்சு, என்ன சொல்கிறோம்? உங்க காதோட அப்புறமா சரிதானே? செல்லாமல் எடுத்து கொஞ்சுவோம், அதானே பண்ணுறோம், சரிண்ணா? அப்போது ஒரே தவறு தான். ஒரு பொருளை போட்டு உடைக்கிறது, குழந்தை உடைச்சா அது உடையிறது தான், வீட்டுக்காரர் உடைச்சா அது உடையிறது தான், மாமியார் உடைச்சா அதுவும் உடையிறது தான், நாமளே உடைச்சாலும் அது உடையிறது. ஆனால் 4 பேருடைய பார்வை வேற மாதிரி இருக்கு இல்லையா? சைக்கிளில் போயிட்டு இருக்கிற, போவியா? சைக்கிள் போவியா? சைக்கிள் ஓட்டுவியா? ஓட்ட தெரியுமா? சரி. யாரோ ஒருத்தர் உள்ளே வந்து விழுந்துட்டா உனக்கு எப்படி இருக்கும்? உள்ளே வந்துட்டா எப்படி இருக்கும்? கோவம் வருமா வராது? வருமா? திட்டுவே இல்லை. சின்ன பையன் வந்துட்டானா, குட்டி பையன், குட்டி குழந்தை வந்துடுச்சுன்னா திட்டுவியா? என்ன பண்ணுவேன்? சைக்கிள் நிறுத்திட்டு எடுத்து கொண்டு போய் ஓரமாக விட்டுருவோம். நாமளும் அதானே பண்ணுவோம். குட்டி குழந்தை உள்ளே வந்துடுச்சு, என்ன பண்ணுவீங்க? ஐயோ தங்கம் பார்த்து அப்படின்னு சொல்லி எடுத்து கொண்டு போய் விடுவோம் இல்லைங்களா? வண்டியில் போகிறப்ப பாருங்க, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பின்னாடி ஹார்ன் அடித்தா டென்ஷன் ஆயிடும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, ஒரு குழந்தை ஹார்ன் அடிக்குது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்க. அப்படி தானே சொல்லுவோம். பாருங்க, ஒரே செயல் தான், ஆளை பொறுத்து நம்ம ஃபீல் மாறுது, புரியுதுங்களா? இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், அவர் வேணும்னே ஹார்ன் அடிக்கிறாருன்னு நினைச்சு திரும்பி பார்க்குறோம், அதுதான் டென்ஷன் ஆயிடும். குழந்தை விளையாட்டுக்கு அடிக்குதுன்னு நினைக்கிறோம், இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. யாராவது வேணும்னே ஹார்ன் அடிப்பாங்களா? நீங்கள் என்னைக்காவது வண்டியில் போய் வேணும்னே எவனாச்சும் பின்னாடி ஹார்ன் அடிச்சிருக்கீங்களா? லைஃப்பில் அடிச்சதில்லை, அப்படி அடிக்க மாட்டோம். யாராச்சும் வேணும்னே போய் வண்டியில் விழுந்துருக்கீங்களா? வண்டியில் விழுந்தது தெரியாமல் நடக்கிறதா? எல்லாமே தெரியாமல் நடக்கிறது. அப்போ இந்த புரிதல் நம்மகிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழந்தையை பார்க்குற மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் பார்த்துட்டா உங்களுக்கு என்ன வராது? டென்ஷனே வராது. அதான் ஒரு ஆசிரியர் சொல்லுவார், உங்கள் வீட்டுக்காரரை 2 வயசு குழந்தை மாதிரி பார்க்கணும், சரிதானுங்களா? அப்படி பார்த்துட்டா பிரச்சனையே கிடையாது, சரிதானுங்களா? நாம் ஆனால் எப்படி பார்க்குறோம், அது வேற ஒரு உருவத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ அவர்கிட்ட இருந்து வேற ஏதோ எதிர்பார்க்குறோம். இப்போ குழந்தைகிட்ட எதுவும் எதிர்பார்க்கல, அது இப்படி தான் நடந்துக்கன்னு நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்த்தா அது மாதிரி நடக்குமா? அது அதனோட இயல்பில் என்ன தோணுதோ அதை பண்ணுது. அது மாதிரி தான் எல்லாருமே. இப்போ எல்லாரையும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை, இவ்வளோதான் சால்வேஷன், முடிஞ்சு போச்சு, சரிதானா? அவங்க வளர்ந்துருப்பாங்க, 50 வயசு இருக்கலாம், 60 வயசு இருக்கலாம், ஆனால் அவங்க ஒரு குழந்தை. புரிதல் அவ்வளோதான், சரிதாங்களா? அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சரி, இது ஒரு பெரிய டாபிக், அது பின்னாடி பார்ப்போம். இப்போ நாம் தியானம், அதுதான் நம்ம இலக்கு. பாப்பா என்ன வயசாச்சு? 13. பெரிய பொண்ணு ஆயிட்டியா? சரி சரி, இப்போ தீட்சை கொடுத்துடலாம். ஏன்னா இதில் மெடிடேஷன் வந்து பெரிய பொண்ணு ஆகாமல், பசங்க மெச்சூர்ட் ஆகாமல் தீட்சை கொடுக்கக்கூடாது. ஏன்னா குண்டலினி சக்தி கீழேருந்து மேலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த குண்டலினி யோகத்தில் மட்டும் இது ஒரு இது இருக்குது. அது இதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஏஜ் அட்டன் பண்ணுற ப்ராசஸ் வந்து தள்ளி போயிடும், சிக்கலாயிடும். அதனால் அப்படி கொடுக்கக்கூடாது. ஏஜ் அட்டன் பண்ணி 6 மாதம் கழிச்சு தான் இது கம்பல்சரி இது கொடுக்கணும். பசங்கன்னா ஒரு 8th 9th வந்தால் கொடுத்து 9th வந்தால் கொடுத்துடலாம்.
சரி, இப்போ தியானம் தான் நம்மளுடைய இலக்கு. இப்போ நேற்றுக்கு முந்தா நேற்று என்ன பார்த்தோம்? எண்ணம் போல் வாழ்வுன்னு பார்த்தோம் இல்லையா? நம்ம எண்ணம் எப்படி இருக்கு அப்படி வாழ்க்கை இருக்கும். எண்ணம்ங்கிறது மனம்ங்கிறது வெவ்வேறு இல்லை, ரெண்டு ஒன்று தான். மனம் போல் வாழ்வு. அப்போ நம்ம எதை நல்லா வச்சுக்கணும்? மனசு எப்பவுமே நல்லதாக வச்சுக்கணும். மனசுல ஆனால் என்னென்னவெல்லாம் இருக்கு? நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இப்போ எண்ணங்கள் எங்கிருந்து வருது? மனசுலேருந்து வருது. அப்போ மனசுல நல்லதா இருந்தால் எண்ணங்கள் நல்லதா வரும், மனசுல கெட்டதா இருந்தால் எண்ணங்கள் கெட்டதா வரும். இவ்வளவுதான் விஷயம். அப்போ மனசை என்ன பண்ணணும்? இப்போ தூய்மை பண்ணணும். மனசை எப்படி வச்சுக்கணும்? தூய்மை பண்ணணும். நாமெல்லாம் யாரு? மனிதர்கள். மனிதர்களுக்குள்ள பேரே எப்படி வந்தது பாருங்க. மனதை இதமாக வைத்திருப்பவர்கள் மனிதர்கள். எவ்வளவுதான். மனம் எப்படி இருக்கணும்? இதமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சுகமா இருக்கணும். இப்ப அப்படியே இருக்கு. சில நேரங்கள் அப்படி இருக்கு, சில நேரங்கள்ல இதம் கெட்டு போயிருக்கு இல்லையா? அப்போ மனம் இதமாக இருப்பவர்கள் தான் மனிதர்கள். இதம் இல்லைன்னா விலங்குகள் அல்லது மிருகம், ஏதாவது ஒன்று சொல்லிக்கங்க. இப்போ அந்த மனம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் மனித வாழ்க்கை. மனம் நல்லதா இருந்தா அவர் நல்லவர்னு சொல்றீங்க. மனதில் இருக்கிற குணம் எல்லாத்துக்கும் கொடுக்கறதா இருந்தா அவர் வல்லன்னு சொல்றான். எல்லாத்திட்டையும் புடுங்கிறதா இருந்தா அவன் கொடும்பாவின்னு சொல்றான். அன்பு செலுத்தினா அவர் ரொம்ப அன்பானவர்னு சொல்றான். கோவப்பட்டா அது நாய் மாதிரி கத்துங்கிறான். இப்போ கேரக்டர் எதை வச்சுதான் இருக்கு? ஒருத்தரை பற்றி எதுதான் அவர் அப்படின்னா அவருடைய மனம் தான் அவர், அதில் இருக்கிற குணம் தான் அவர். அதனாலதான் வள்ளுவம் சொல்லுது, உங்க மனசுல இருக்கிறதாப்ப உன்னோட வாழ்க்கையா மாறுது. அப்ப மனசை சுத்தமாக்கிட்டா உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். ஒரு டப்பால வெள்ளை பாலும் போடுறீங்க, கருப்பு பாலும் போடுறீங்க. வெள்ளை பால் நல்ல எண்ணம்னு வச்சுக்கோங்க, நல்லதெல்லாம். கெட்ட பால் கருப்பெல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ பாக்கெட் பாலுக்குள்ள வாட்டருக்குள்ள கைவிட்டு வெளியே எடுத்தா எந்த பால் வரும்? எதுதானே வரும்? எல்லாம் கலந்து இருக்கும். எது அதிகமா இருக்கோ அது கூட அதிகமா வரும். சரியா? இப்போ எனக்கு நல்ல வெள்ளை பால் மட்டும்தான் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும்? கருப்பு பால் எல்லாம் இல்லாமல் பண்ணிடணும். நீங்களே எடுத்து வெளியே போட்டுருங்க. வெள்ளை பால் மட்டும் இருந்ததுன்னா யார் கைவிட்டு எடுத்தாலும் வெள்ளை பால் தான் வரும். அப்போ என் மனசுல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. அப்போ என்னுடைய எண்ணங்கள்ல நல்லது வருது, கெட்டது வருது. என் மனசுல இருக்கிற எண்ணங்கள் மூலமா சொற்கள் நல்லதும் வருது, கெட்டதும் வருது. நான் செய்யக்கூடிய செயல்கள்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்னுடைய மனம். என் மனதில் இருந்தால் எண்ணம் வருகிறது, சொல் வருகிறது, செயல் வருது. மனசுல நினைக்காம ஒன்றும் செய்ய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. சரி? அப்போ இந்த மனசை சுத்தம் பண்றதா இந்த வாழ்க்கையினுடைய அல்டிமேட் எய்ம். மனம் சுத்தமாயிடுச்சுன்னா இறைவன் வந்துடுவான்னு சொல்றாங்க. ஏன்னா இறைவன் சுத்தமா இருக்கிறான். இறைவன் சுத்தமா இருக்கிறான், இந்த மனசு சுத்தம் இல்லாம இருக்கு. அதனால இறைவன் வரமாட்டேங்கிறான். தண்ணி கூட என்ன சேராது, சேருமா? ஏன்? அதனோட அடர்த்தி வேற, இதனோட அடர்த்தி வேற. புரியுதா இல்லையா? அப்ப நாம எப்படி இருக்கிறோம்? என்ன மாதிரி இருக்கோம். இறைவன் பியூரா தண்ணி மாதிரி இருக்கான். அது போனா உள்ளுக்குனா சேர முடியல. இப்ப நாம என்ன பண்ணணும்? நம்மகிட்ட இருக்கிற கழிவை எல்லாம் கழிச்சு நாம் அந்த தன்மையை பெறணும். அப்ப கழிவெல்லாம் போயிருச்சுன்னா அந்த தன்மை நமக்குள்ள வந்துடும். இறைவனை தேடி எங்கேயும் போக வேண்டியதில்லை. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அரண்னா என்ன? அரண்மனை. ஒரு மனை இருக்கு, அது வீடு, பெரிய வீடு, ராஜாவோட வீடு. அதை சுற்றி அரண் அமைத்திருக்கிறார்கள். அரண் எதற்காக? பாதுகாப்புக்காக ஒரு பெரிய மதில் சுவர். அதான் அரண். இந்த உலகத்திலே மிகப்பெரிய அரண் எது அப்படின்னு கேட்டா மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். மிகப்பெரிய அரண் அதுதான். மனசுக்கண் மாசு இல்ல, உங்களுக்கு எங்க துன்பம் வரும்? எப்படி துன்பம் வரும்? மனம் சுத்தமா இருக்கு, உங்களுக்கு துன்பம் வராது. ஏன்னா இங்க பாவம் இருக்கிறதுனால தான் துன்பம் வருது. அப்ப மனசை என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். இதுதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கம். மனம் சுத்தம் ஆயிடுச்சு, கடவுளா வந்தாலும் உங்களுக்கு துன்பம் கொடுக்க முடியாது. இவ்வளவுதான் விஷயம். இதுதான் மகான்கள் பண்ணாங்க. கோயில் எது கட்டி வச்சாங்க? புரியுதுங்களா? மனிதன் துன்பப்படுறான், என்ன காரணம்னு பாக்குறாங்க. மனதில் இருக்கிற குணங்கள் காரணம்னு கண்டுபிடிச்சிட்டாங்க மகான்கள். அப்ப அந்த குணங்களை சரி பண்றதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்த ஒரு எனர்ஜெட்டிக்கான இடமா மாற்றி அங்க சிலைகளை வைத்து, உருவங்களை வைத்து, அங்க வந்து சாமி கும்பிட்டு அமைதியை உட்காந்து சிந்தனை பண்ணு. வாழ்க்கை எதுல கெட்டு போகுதுன்னு பாரு, எந்த குணத்தை உன்னை கெடுக்குதுன்னு பாரு.
அந்த மனதில் இருக்க தேவையற்றதையெல்லாம் எடுத்து வெளியே போடுறதுக்காக, சிந்திக்கிறதுக்காக ஒரு இடம் வேணும்னு கண்டுபிடிச்ச இடம் தான் கோயில். வி.கே. ராமசாமி ருத்ரதாண்டவம் படத்தில் சொல்லுவார், அது கூத்தா இருக்கும். இவன் எல்லாத்தையும் கெடுக்கிற பிளானும் இங்கே வந்து தாண்டா போடுறான். சரி, அந்த இடம் தன்னை திருத்துறதுக்கான இடம், ஆனால் திட்டமிடுறதே அங்கே தான் கெடுக்கிறதுக்கு. அப்போ கோவிலுடைய நோக்கம் என்ன? சரிங்களா? நாம் இறைவனோடு இணையணும். ஆன்மா இறைவனோடு லயமாகும். நீங்கள் எப்படி பாட்டு கூட லயமாகறீங்க, டிவி கூட லயமாகறோம், விளையாட்டு கூட லயமாகறோம். விளையாட்டு வேற, நாம் வேற இல்லை, நாமளே விளையாட்டாக மாறி நிற்கிறோம். வேற என்ன நடந்தாலும் ஒன்றும் தெரியாது. அப்படி இந்த ஆன்மா இறைவன் கூட லயமாகக்கூடிய இடம் தான் இருப்பிடம், ஆலயம்னு சொல்றோம். அப்போ எப்போ லயமாகும்? இங்கே சுத்தமாக இருக்கு, நீங்கள் சுத்தமாக இருந்தால் தான் லயமாக முடியும். புரியுதுங்களா? அப்போ அது சுத்தம் ஆகணும்னா என்ன பண்ணணும்? மனசை சுத்தப்படுத்தணும். மனசு சும்மா சுத்தம் பண்ண முடியாது, சக்தி வேணும். சக்தி இருந்தால் வேலை செய்ய, இல்லாட்டி சிவனேன்னு உட்கார்ந்துதானே சொல்றீங்க. சக்தி இல்லாட்டி சும்மா வேலையே செய்ய முடியாது. மனசு சுத்தம் பண்ண முடியுமா? அப்போ மனசை சக்திப்படுத்தணும். எண்ணம் போல் வாழ்வு, எண்ணியாங்க இதுவரை எண்ணியர் திண்ணியராக பெறேன். என்னென்னதெல்லாம் என்னென்னபடியே நடக்கும் மாதிரி சொல்றாங்க. எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்தது. அந்த எண்ணத்தில் உறுதி இருக்கணும், அப்பதான் நினைக்கிற மாதிரி நடக்கும். ஒழுங்கு இருக்கணும், அப்பதான் நினைக்கிற மாதிரி நடக்கும். புரியுதா இல்லையா? அப்ப அந்த எண்ணத்தை சக்திப்படுத்தணும். அதனாலதான் நான் சொன்னேன், மகான்கள் சொன்னா எல்லாம் நடக்குது, நாம சொன்னா ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி படம் பார்த்தீங்களா? பார்க்கலையா? நீங்க போய் முதல் வேலை டவுன்லோட் பண்ணி பாருங்க. நீ பாத்தியா? வடிவேல் படம், சிலம்பரசன் எடுத்தார்ல, வடிவேல். சிம்புதேவனா சிலம்பரசன் யாரோ ஒரு எடுத்தாங்க, சிம்புதேவன். ஃபர்ஸ்ட் படம் வடிவேல் ஹீரோவான்னு எடுத்து, சூப்பர் படம். நீ பார்க்கலையா? பார்த்துருக்கிறியா? இந்த கரடி மேலே அம்புடுவார்ல, அது பார்த்துருக்கிறியா? ஜோக்காவது பார்த்துருப்பீங்க. கரடி அங்கே நிற்கும் காட்டுக்குள்ள, நீங்க அந்த ஜோக்கு பார்த்தது இல்லையா? சரி, அந்த காட்டுக்குள்ள வேட்டையாக போவார், ஆளுகளெல்லாம் கூட்டிட்டு. கரடி வந்துடும், இவர் எடுத்து அம்பா விடுவார். ஒரு அம்பு கூட போய் குத்தாது, எல்லாம் சுத்தி மரத்துல குத்திட்டு நிற்கும், கரடி மேல குத்தாது. கடைசியா ஒரே ஒரு அம்பு தான் இருக்கு, எடுத்து எச்சை தொட்டு விஷத்தை தடவி எடுத்து விடுவார். தர்றன்னு கரடி பிடிச்சிடும். ஒரு அம்பை கரடி பிடிக்குதுன்னா அவர் எவ்வளவு கேவலமா அம்புட்டு நீங்க தான் யோசிச்சுக்கணும். சரிதானுங்களா? பிடிச்சிட்டு உடைச்சிரும், உடைச்சிட்டு பக்கத்தால வரும். நான் முதல்ல படம் பார்க்குறப்ப கடிச்சு வச்சிருன்னு நினைச்சேன், அது காரி துப்பிட்டு போயிடும். உன்னையெல்லாம் கடிச்சா எனக்கு இழுக்கு அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டு போயிடும். இப்ப அந்த வடிவேல் யாருன்னா நீங்களும் நானும் தான். ஏன்னா நம்ம இலக்கு ஒன்னா இருக்கு, உடல் ஆரோக்கியமா இருக்கணும், மன நிம்மதியா இருக்கணும், வீட்டுல நல்லா தொழிலா இருக்கணும், குழந்தைய நல்லா படிக்கணும், நல்லா உடம்ப வச்சுக்கணும், நல்லா மனசை வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட இலக்கு. கரடி மாதிரி நமக்கு ஒரு இலக்கு. ஆனா ஒண்ணுமே இலக்கு அடையல. அதுல இன்னொரு ட்ரைனிங் எடுப்பார் பாத்தீங்களா? நீ ட்ரைனிங் எடுக்கிறச்சின்னு பாத்தியா? ஒருத்தர் அங்க நிக்க வச்சு மேல பொறுத்திரிக்காய் வச்சு ட்ரைனிங் எடுப்பான். இங்கிருந்து அம்பிடுவான், அந்த அரண்மனை மேல இருந்து ஒருத்தர் விடுவான், மண்ணா அப்படின்னு. கொடுமையா இருக்கும். இதுதான் நம்ம இலக்கு. இதை விட்டா அது வருது, அதை விட்டா இது வருது. நினைக்கிறது ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சரிதானுங்களா? அப்ப நம்ம மனசுல நினைக்கிறோம், அது நடக்க மாட்டேங்குது. நல்லதை செய்யலாம்னு நினைச்சா முடியல, கெட்டதை விடலாம்னு நினைச்சா முடியல. நல்லது கெட்டது யாருக்கு தெரியாது சொல்லுங்க? இந்த தம்பிக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு தெரியல, அவனுக்கு நல்லது கெட்டது தெரியும். கோபப்படுறது நல்லதா? பொய் பேசுறது நல்லதா? கவலைப்படுறது நல்லதா? அடுத்தவங்களை துன்புறுத்துறது நல்லதா? யாருக்கு தெரியாது? சின்ன குழந்தை கூட தெரியும். புரியுது? ஆனா செய்யறோமா? கோபப்படுறியா? கவலைப்படுறியா? பொய் பேசுறியா? நாமளும் அப்படித்தான். எல்லாம் தெரியுது இது கெட்டதுன்னு, ஆனா என்ன பண்ண முடியல? விட முடியல. நேரத்தில் தூங்குறது நல்லதுன்னு தான் தெரியுது. நேற்றுக்கு எத்தனை மணிக்கு தூங்குன? 9க்கா? நிஜமாலுமா? பரவாயில்லையே, வெரி குட். தூக்கம் வந்துச்சா? காலையில் எத்தனை மணிக்கு வந்துருச்ச? புரியல. நான் என்ன சொன்னேன்? நேரத்தில் தூங்கி நேரத்தில் எழுந்திருக்க. நீ நேரத்தில் தூங்குறத ஃபாலோ பண்ணிட்டு லேட்டாக இருக்கிறத அப்படியே வச்சிருக்க. நீங்க சார்
9 மணிக்கு எழுந்திரிச்சிங்களா? தூங்குனது? உங்களுக்கு ஒரு டைம் டேபிள் கொடுத்துட்றேன், கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். சரியா? இல்லாட்டி அடி விடுங்க அப்புறம். நாமளும் ஃபாலோ பண்ணணுமா? கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். இந்த வாழ்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ் அர்த்தம் தாழ்வுக்கு ஆப்போசிட் வாழ்வு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்ம ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. புரியுது? அப்ப தாழ்வுனா என்ன? இறங்குறது. வாழ்வுனா என்ன? உயர்றது, ஏறுவது. இன்னைக்கு நான் வாழ்ந்துருக்கேன்னா ஒரு ஸ்டெப்பாவது ஏறி இருக்கணும். நேற்றுக்கு 6 மணிக்கு எழுந்திரிச்சேன், இன்னைக்கு ஒரு 5:50க்காவது எழுந்திரிப்போம். இதான உயர்வு. போன எக்ஸாமில் மார்க் 350 மார்க்கு. இப்போ நீங்கள் ஜெயிக்கிறது எப்படி? எடுத்தோன்னே 500 வாங்க முடியாது. 351 வாங்கினா நீ ஜெயிச்சிட்டின்னு அர்த்தம் அடுத்த எக்ஸாமில். இதுதான் உயர்வு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உயர்வு இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. இல்லாட்டி அது வாழ்க்கை இல்லை. புரியுதுங்க? அப்போ இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு சிந்தித்து அதன்படி செயல்படணும். இது கேட்கறதால மட்டும் வாழ்க்கையில் மாற்றம் வராது. புரியுதுங்களா? கேட்டால் உள்ள ரெக்கார்ட் ஆகிக்கும், அவ்வளோதான். செஞ்சால் தான் மாற்றம் வரும். புரியுது? அப்போ சொல்கிற விஷயங்கள் என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். அப்போ நல்லதுன்னு நிறைய நமக்கு தெரியுது, ஆனால் ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா மனம் கட்டுப்பாட்டில் இல்லை. நாளை மறுநாள் உங்களுக்கு தியானம் கொடுத்துருவோம். நாளை இன்னைக்கு கொடுத்துருவாமா? வந்துடுவீங்களா? சித்திரை 1 வருடத்தின் முதல் நாள் வந்துடுங்க. எப்பவுமே நல்ல விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். யோக பயிற்சிக்கு மேலே உயர்ந்தது இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது. கோயிலுக்கு இது போகிறனா காலையில் நேரத்துக்கு போயிட்டு வந்துடுங்க, இல்லாட்டி சாயங்காலமாக போய்க்கோங்க. அப்படி ஏதாவது இருந்ததுன்னா சரியானுங்களா? நாளைக்கு கோயில் போகிறீங்களா? ஓ, அதனால் போகிறீங்களா? மதியானத்துக்கு மேலே போக முடியாதா? தருமபுரி போகணும். போயிட்டு நாளைக்கு வந்துடுவீங்களா? சரி, வாங்க பார்த்துக்கலாம். நாளான்னைக்கு தீட்சை கொடுத்துருவோம். நாளைக்கு அதை பற்றின விளக்கம் இருக்கும். உங்களுக்கு இன்னும் அருள் காப்பு, சங்கல்பம், வாழ்த்தும் பயணம் அதெல்லாம் சொல்லிட்டாங்களா? இன்னும் சொல்லல. அது நாளைக்கு சொல்லிடலாம். சரி, நாளைக்கு சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு 3/4 மணி நேரம் வகுப்பு இருக்கும். அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாளை மறுநாள் உங்களுக்கு தீட்சை கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த தியானத்தினுடைய நோக்கம் என்னென்னா, தியானம் எடுக்காத வரைக்கும் உங்கள் மனம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஒரு காட்டாற்று வெள்ளம் முட்டைங்கன்னா என்ன பண்ணும்? ஊரே அடித்து துவம்சம் பண்ணிட்டு போயிருந்தா இல்லையா? ஊரே காணாமல் போச்சுங்க. அதே ஆற்று வெள்ளத்தில் அணை கட்டினீங்கன்னா அந்த ஊருக்கே சோறு போடும், அந்த ஊருக்கே தண்ணியாகும், ஊருக்கு விவசாயம் பண்ணும். புரியுதா இல்லைங்க? இப்போ அந்த ஊரையே காப்பாற்றுற சக்தியை, ஊரையே அழிக்கிற சக்தியை மாற்ற முடியும். இப்போ நம்மை அழித்து கொண்டு இருக்கிறது எது? நம்ம எது கெடுத்துட்டு இருக்கு? கரெக்டா சொல்லுங்க. நம்மளை கெடுக்கிறது எது? எது 9 மணிக்கு தூங்க சொல்லுச்சு? புரியுது? அதுதான் சொல்லுது. நைட்டு அலாரம் எல்லாம் வைக்கிறோம், 5 மணிக்கு எந்திரிச்சிடணும். அதே மனசு தான் சொல்லுது. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு அலாரத்தை அடிச்சுட்டு பாடுறா பார்த்துக்கலாம். யோகா மாஸ்டர் அப்படிதான் சொல்லுவார், அவருக்கு வேறு வேலை இல்லை. அப்படி சொல்லிச்சா மனசு? அப்படிதான் சொல்லலையா? புரியுதா இல்லைங்க? மனசு அப்படிதான் சொல்லும். அது ஏமாத்து வேலை பார்க்கும். கள்ள மனசுன்னு சொல்றாரு. சரியாங்க? அப்ப இந்த மனம் என்ன பண்ணும்? எது நல்லதோ அதை செய்யாது, அதுக்கு எது விருப்பமோ அதை செய்யும். ஆனா அறிவு இருக்கு பாருங்க, அது நல்லது மட்டும்தான் செய்யும். இப்போ வண்டியில் வேகமாக போறீங்க, ஒரு வண்டியை ஓவர்டேக் பண்றீங்கன்னா, ஓவர்டேக் பண்ண சொல்றது எது? மனசு. ஹே பண்றா, மிந்திரா மிந்திரா போடா அப்படின்னு சொல்லும், தாண்டி போன்னு சொல்லும். ஆனா அறிவு என்ன சொல்லும் தெரியுமா? எதுக்கு எதுக்கு போற, என்ன அவசரம் உனக்கு, பொறுமையா போ சொல்லும். நீங்க இட்லி போட்டு சாப்பிட்டு பாருங்க, சட்னி சாம்பார் நல்லா இருந்தா இந்த மனசு என்ன சொல்லும்? அடிச்சுடுறா 2 எச்ச சாப்பிடு சொல்லுதா? ஆனா அறிவு என்ன சொல்லும்? போதும் நிறுத்து, எதுக்கு, சாப்பிட்டா வயிற்று வலி வரும்ல சொல்லும். இந்த அறிவு சொல்றது நிறைய நேரத்தில் நம்ம கேட்க மாட்டோம். அறிவைத்தான் தெய்வம்னு சொல்றோம், அறிவைத்தான் மனசாட்சின்னு சொல்றோம், அறிவுத்தான் உள்ள இருக்கிற ஒளின்னு சொல்றோம், உண்மைன்னு சொல்றோம், சத்தியம்னு சொல்றோம். புரியுதா இல்லைங்களா? அது உள்ள இருந்து பேசிட்டே இருக்கும். நாம் அதுபடி வாழ்ந்தா துன்பமே வராது. எதுபடி வாழ்ந்தா? அறிவு சொல்றபடி வாழ்ந்தா துன்பம் வராது. இப்போ அவன் சொன்னான் இல்லையா, போய் பேசுறது தப்பு, எது சொல்லுங்க?
அறிவு சொல்லுது, உள்ள இருக்கிற இறைவன் சொல்றான், உள்ளம் சொல்லுது. நீங்க தப்பு பண்ணிடலாம். ஒருத்தர் திருடிட்டான், நீதிபதி கிட்ட கோர்ட்ல நின்று சொல்றான், எடுத்தியா அப்படின்னு, இல்லைங்கிறான். ஆனா உள்ள இருக்கிற அறிவு என்ன சொல்லுது, டேய் எடுத்தீங்க நீ ஏன்டா இல்லைன்னு சொல்ற. புரியுது? இது உடலை கெடுக்கும், மனதை கெடுக்கும், வாழ்க்கையை கெடுக்கும். அறிவின் படி நடக்கணும் அப்படின்னா உங்க மனதுக்கு சக்தி வேணும். புரியுது? இப்ப மனதை கட்டுப்படுத்தணும். ஒரு காட்டு யானை இருக்கு, கீழே இறங்கி என்ன பண்ணும், கும்கி படத்துல என்ன பண்ணுது ஒரு யானை, காட்டெல்லாம் அழிக்குதா பார்த்துருக்கீங்களா? இந்த விவசாய நிலத்தையெல்லாம் நாசம் பண்ணுது. பயங்கரமான சக்தி அதுக்கு இருக்கு, எல்லாரும் பயப்படுறாங்க, அழிக்குது. சரியா? அப்புறம் என்ன பண்றாங்க, இன்னொரு யானையை வச்சு அதை பிடிச்சி என்ன பண்றாங்க, பழக்கிறாங்க. பழக்கிட்டீங்கன்னா எந்த காட்டை அழிச்சதோ அதே யானை அந்த காட்டை வளப்படுத்துறதுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். செய்யுமா செய்யாதா? செய்யுமா செய்ய? காட்டு குதிரை காட்டை நாசம் பண்ணும், வயலை நாசம் பண்ணும். பிடிச்சி அடைக்கி லகான் போட்டீங்கன்னா அதே காட்டுக்கு உங்களுக்கு வேலை செய்யும். இவ்வளவுதாங்க விஷயம். எந்த மனசு நம்ம கெடுத்துட்டு இருக்கோ அதே மனசை நம்ம வாழ்க்கையை வளப்படுத்துறதா மாற்றக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேர் தான் தியானம். மனதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, மனதை சக்திப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி, மனதை நுட்பப்படுத்தக்கூடிய, மனதை உயர்த்தக்கூடிய, என்ன சொல்லலாம், மனதை பலப்படுத்தக்கூடிய, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, மனதை ஆற்றல் படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிக்கு பேர் தான் என்னங்க, தியானம். வேற ஒண்ணும் இல்லை. தியானத்துக்கு வேற பேர் வச்சிருக்காங்க. இங்க தியானம்னு வச்சிருக்கிறோம், அங்க ஜபம்னு வச்சிருக்காங்க, அங்க தொழுகைன்னு வச்சிருக்காங்க. பேரு தான் வேற, கான்செப்ட் என்ன? இங்க தண்ணி, அங்க நீரு, அங்க நீலு, அங்க வெள்ளம், அங்க பானி, அங்க வாட்டர். பொருள் எத்தனை? பொருள் ஒண்ணுதான், விஷயம் ஒண்ணுதான். லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருக்கான், அவ்வளவுதான். புரியுதாங்க? அப்ப விஷயம் என்ன? மனதை ஒருநிலைப்படுத்தணும். இறைவனோடு இணையணும்னா மனம் தூய்மையாகணும். மனம் தூய்மையாகணும்னா எப்ப தூய்மையாகும்? மனம் ஒருநிலைப்பட்டால் தான் தூய்மையாகும். இந்த மனம் தான் நமக்கு நல்லதையும் செய்து கெட்டதையும் செய்து, மறந்துடாதீங்க. மனம் செய்யும் வாணிபமே வாழ்க்கை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. மனம் தான் மனிதனுக்கு முக்கியம். மனசுபடி தானே வாழ்க்கை. அதனாலதான் மனிதன். இந்த ஆடு மாடெல்லாம் எதுல நடக்குது? எதுல நடக்குது? அதுக்கு பேர் என்னன்னு பேரு? கால்நடைன்னு பேர். இப்ப நாம் எதில் நடக்கிறோம்? காலில் தான் நடக்கிறோம், ஆனா கால்நடைன்னு பேர் வைக்கல. மனதின் மூலமாக நடப்பவர்கள், அதனால நம்மளுக்கு மனிதன் பேர் வச்சிருக்கான். புரியுதா? அப்ப நம்ம எதுபடி நடக்கிறோங்க? மனதின் படி நடக்கிறோம். நமக்கு நாம் செய்யற எல்லா நல்லதுக்கும் காரணம் மனசு தான். நாம செய்யற எல்லா கெட்டதுக்கும் காரணம் மனசு தான். இப்ப மனதை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க மகான்கள், அதனுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க, நம்ம கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. மனம் மிகச்சிறந்த வேலையாளி, மிக மோசமான முதலாளி. சொல்லு, நான் சொன்னது திருப்பி சொல்லு. கவனம் இங்கேயே இருக்கணும். மிகச்சிறந்த வேலையாள் மனசு. நீ என்ன சொன்னாலும் கேட்கும். உனக்கு வேலையாளா இருக்கணும். ஓனரா இருந்ததுன்னா மிக மோசமான முதலாளி. நம்ம சொல்றபடி அது சொல்றபடி நாம கேட்போம். இப்ப அது நம்மளுக்கு ஓனரா இருக்கா அடிமையா இருக்கா? மனசு கேள்வி, மனசு சொல்லி நாம கேட்கிறோமா? நாம சொல்லி மனசு கேக்குதா? மனசு சொல்லிதான் நாம கேட்கிறோம். நாம சொல்றது கேட்க மாட்டேங்குது. கோவப்பட வேணாம் சண்டை போடுது, பொய் பேசாதுன்னா பொய் பேசுது. நாம வேண்டாங்கிறா. நீ சொன்னா நான் கேட்படா, நான் சொல்ற நீ கேளு, கோவப்படுங்குது. இப்ப மனதுக்கு நாம அடிமையா இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? மனசுக்கு நாம அடிமையா இருக்கிறோம். ஆனா எப்படி இருக்கணும்? நமக்கு மனசு அடிமையா இருக்கணும். இந்த அலாவுதீன் அற்புத விளக்குல ஒரு விளக்க தேய்ச்சி ஒரு பூதம் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த பூதம் எது? உங்களுடைய மனம். புரியுதா இல்லைங்களா? அந்த பூதம் என்ன கொடுக்கும்? என்ன வேணா கொடுக்கும். ஆனா அதுக்கு வேலை சொல்லிட்டே இருக்கும். கேப் விட்டீங்கன்னா உங்களை சாப்பிடும். எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்றேன். மனசு சும்மா இருக்கிற, அதனாலதான் வீட்டில் இருக்கிற லேடிஸ் நிறைய பிரச்சனை வருங்கிறேன். மனசு சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று புலம்பிட்டே கிடக்கும்.
புரியுதுங்க? அப்போ நம்ம மனசு தான் அந்த அற்புத விளக்குல இருக்கிற பூதம். என்ன வேணா கொண்டாந்து கொடுக்கும். ஆனா அது சரியா ட்ரைனிங் கொடுத்து வைக்கணும். நீங்க சக்திப்படுத்தி வைக்கணும். மொன்ன கத்தியை வச்சுட்டு வெட்டுற மாதிரி வெட்டிட்டே இருக்கிறோம், ஒன்றும் வேலைக்காக. கத்தி சாணம் பிடிக்கிறீங்கல்ல, அதுதான் தவம் பண்ற மாதிரி. உங்க மனசை ஷார்ப் பண்றீங்க. இப்போ சூரிய ஒளிய நீங்க நேரா விட்டு இது மேலே விட்டா தீ பிடிக்குமா? பிடிக்காது. ஆனா லென்ஸ் வச்சா என்ன ஆகும்? கண்ணாடி வச்சீங்கன்னா சரி, அந்த ஆடி இந்த லென்ஸ் வைக்கணும். வெறும் கண்ணாடியில் பிடிக்காது. லென்ஸ் என்ன பண்ணுது? இவ்வளவு தூரத்துல வரக்கூடிய சக்தியை ஒரு புள்ளியில குவிக்கிறது. கப்புன்னு பிடிச்சது தீ. நீங்களே விளையாண்டுருக்கீங்களா? நீங்க விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் வச்சா பேப்பர் பத்தி தெரியும். கையில் ஒரு சிலர் வச்சுட்டுருவான், அது அப்படியே வெந்துடும், சூடாயிரும், கருப்பாவே ஆயிரும். ஒரே சூரிய ஒளி தான். நேரா வர்றப்போ தீ பிடிக்கல, சூடு வரல, குவிச்சா சூடு வந்துருது. புரியுதுங்களா? ஒரு நூலை இழுத்தீங்கன்னா அத்தரலாம், 10 நூலை சுத்திட்டீங்கன்னா அக்க முடியுமா? அதுதான் ஸ்ட்ரென்தன். அப்ப நம்ம மனசு அங்கேயும் இங்கேயும் அலை பாயுது. மனசு என்ன பண்ணுது? அலை பாயுது. மனம்ங்கிறது என்னங்க? ஒரு அலை. மனம்ங்கிறது என்ன? ஒரு அலை. இது அடிப்படையே தெரியுது. மனசு கண்ணுக்கு தெரியுமா? உறுப்பாது, பொருளா? கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அது எப்படி இருக்குன்னு மாதிரி சொல்றாங்கன்னா அலை மாதிரி இருக்கு. அதனாலதான் நம்ம சொல்றோம் மனசு அலைஞ்சிட்டே இருக்கு, ஒரு இடத்துல நிக்கமான இது. மை மைண்ட் இஸ் வேவரிங் அப்படின்னு சொல்றோம். மனம்ங்கிறது ஒரு அலை. அது தனித்தனியே இருந்தா அலைஞ்சிட்டே கிடக்கு. ஒரு இடத்துல குவிச்சிங்கன்னா சக்தி அதிகமாயிடும். அவ்வளவுதாங்க தியானம், வேற ஒண்ணுமே கிடையாது. டிவி இருக்கு, கரண்ட் இருக்கு, கேபிள் இருக்கு. இந்த 3 இருந்தால் தான் டிவி பார்க்க முடியும். இந்த டிவி மாதிரி நம்ம உடம்பு எது மாதிரி? டிவி மாதிரி. கரண்ட்டு சரிதாங்களா? கரண்ட் மாதிரி நம்ம உயிர், கேபிள் மாதிரி நம்ம மனசு. புரியுதுங்க? இப்போ டிவி இருக்கு, இதனால என்ன யூஸ்? கரண்ட்டும் இல்லை, கேபிளும் இல்லை, ஏதாவது யூஸா? இந்த உடம்புல உயிர் இல்லை, மனசு இல்லை, ஏதாவது யூஸா? ஒரு யூஸ் இல்லை, அது டெட் பாடி. புரியுதுங்க? சரி, டிவி இருக்கு, கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டீங்க, இப்போ ஏதாவது யூஸா? புள்ளியே தெரியும், ஒன்றும் பணமெல்லாம் தெரியாது. அப்போ உடல் இருக்கு, உயிரும் இருக்கு, ஏதாவது யூஸா? கோமா ஸ்டேஜில் படுத்து கிடக்க வேண்டியது. சாகுல, உயிர் இருக்கு, ஆனால் ஒன்றும் தெரியாது. கேபிள் கொடுத்தீங்கன்னா அதனோட பர்பஸ் என்னவோ அதை செய்யுது. எல்லா படத்தையும் காமிக்குது. எல்லா படம் எதில் வருது? அலையில. செல்போன்ல வருது எல்லா படமும், எந்த ஒயரும் இல்லையே. எப்படி வருது? வேவ்ஸ். நெட்டை ஆன் பண்றீங்க, கனெக்ஷன் கொடுக்குறேன், எல்லா படம் வருது. வெளியிலேருந்து யாரோ ஒரு இடத்துல ஒரு பாட்டையோ படத்தையோ ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு இதில் வருது. நமக்கு உள்ள அப்படி ஒரு அலை இருக்கு. இப்போ நீங்கள் ஃபோன் எடுத்து வாழ்க வளமுடன் சொல்கிறீங்களா? அப்படிதான் சொல்கிறீங்களா இல்லை ஹலோன்னு தான் சொல்கிறீங்களா? ஒன்றும் ஏன் இப்போ தான் பழகிட்டு இருக்கீங்க? பழகிருங்க சீக்கிரமாக. கிளாஸ் முடியிருக்குள்ள பழகிருக்கு. சரிதானே? ஃபோனில் எடுத்தோன்னே என்ன சொல்லணும்? வாழ்க வளமுடன் ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க. இது ராங் நம்பர் கூப்பிட மாட்டேங்குது. சரிதானே? 4 தடவை சொல்லிட்டு அப்புறம் அவங்களே சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நல்ல வார்த்தையை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். கெட்ட வார்த்தை எருமை மாடுன்னு சொல்லுங்க, சொல்லுப்பா கரெக்டாக சொல்கிறேன் சொல்லு அப்படிமா. சரிங்களா? இப்போ வாழ்க வளமுடன் சொல்கிறீங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருக்கு ஃபோன் போகுதா? கால் போகுதா? நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்குதா? எப்படி போச்சு? எதில் போச்சு? வேவ்ஸ். இங்கே ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, சூப்பராக இருக்குது. அமெரிக்காவில் ஒருத்தர் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாரு, 10,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து அனுப்புகிறாரு. இப்படி வருது ஃபோட்டோ, வருதா? அங்கே அப்லோடு, இங்கே டவுன்லோடு. வீடியோ வேற இப்படி காமிக்கிறாரு, பாரு நல்லா இருக்கா, பேசுறீங்களா? அங்கே இருக்கிறது அப்படியே தெரியுதா? ஒரு கனெக்ஷனுமே இல்லை. எப்படிமா அங்கே 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற ஃபோட்டோ தெரியுது? எதில் வருது? நல்லா புரிஞ்சுது. இப்போ வேவ்ஸில் என்ன ஆகுது? ரெக்கார்ட் ஆகுது. சூரியன் இப்போ 98.3 வைக்கிறான், 93.5 வைக்கிறான், ரெக்கார்ட் ஆகுது. பக்காவா டியூன் பண்ணிங்கன்னா வருது பாட்டு. எங்கிருந்தோ அனுப்புகிறான், இங்கே வருது. எப்படி வெளியில் அலையில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறானோ அப்படி நம்ம மனசுங்கிறது நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஒரு அலை. அது என்ன பண்ணும்? ரெக்கார்ட் ஆகும். என்னவெல்லாம் ரெக்கார்ட் ஆகும்? நீங்கள் பார்க்கறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும், என்ன பார்த்தாலும் ரெக்கார்ட் ஆகும், கேட்கறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகும்,
ஸ்மெல் பண்ணுறது ரெக்கார்ட் ஆகும், டேஸ்ட் பண்ணுறது ரெக்கார்ட் ஆகும், இந்த உடலில் என்னவெல்லாம் உணர்றோமோ எல்லாம் ரெக்கார்ட் ஆகும். எக்ஸ்ட்ராவா நீங்கள் ஏதாவது சிந்திச்சா கூட உள்ள போய் ரெக்கார்ட் ஆகும், ஒன்று விடாது. அதுக்கு பேர் தான் சித்திரகுப்தன்னு பேர். யாருங்க? சித்திரகுப்தன். சித்திரன்னா படம், குப்தன்னா அது கணக்கு எடுக்கிறவன். எல்லாமே படமா உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. சித்திரகுப்தனா எமனுக்கு அசிஸ்டண்டா ஒரு ஆள் இருக்கிறான்னு சொல்லி கதை சொன்னான், அது கதை. உங்க மனசுதான் சித்திரகுப்தன். நீங்க பார்த்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா? நீங்க கேட்டதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா? எது நினைச்சாலும் உங்களுக்கு வருதா? அப்ப நீங்க எதெல்லாம் பாக்குறீங்களோ அதுதான் ரெக்கார்ட் ஆகி வெளியே வருது. நீங்க பார்க்காத ஒண்ணு வராது, புரிஞ்சுக்கோங்க. அப்ப மனசுல இருந்து எனக்கு கெட்டதா வருதுன்னா நீங்க தெரிஞ்சோ தெரியாமல கெட்ட ரெக்கார்டு உள்ள போட்டிருக்கீங்க, அதுதான் வருது. புரியுதானே? இப்ப நல்ல ரெக்கார்டா வரணும்னா என்ன பண்ணணும்? முதல் வேலை எக்ஸலன்ட். அதுதான் காந்தி தாத்தா என்ன சொன்னாரு? கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத அப்படின்னு 3 குரங்கு போட்டு பொம்மை போட்டு வச்சார். நிறைய பேர் இது ஏதோ குரங்குக்கு சொன்னாருன்னு நினைச்சிட்டோம். இந்த மனசை வச்சு கெட்டது பார்க்காத, கெட்டது கேட்காத, கெட்டது பேசாத. புரியுதாங்க? பார்த்து பேசி கேட்டீங்கன்னா என்ன ஆகும்? உள்ள போய் ரெக்கார்ட் ஆயிக்கும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் முளைச்சுவோம். அப்ப கெட்டது உள்ள விதைச்சிட்டீங்க, அது முளைச்சிட்டு வெளியே வரும். நாளைக்கு எண்ணமாக, சொல்லாக, செயலாக வெளியே வரும். விளைவு துன்பம். அப்ப என்ன பண்ணணும்? நல்லதையே பார்க்கணும், நல்லதையே கேட்கணும், நல்லதையே ஸ்மெல் பண்ணணும், நல்லதையே டேஸ்ட் பண்ணணும், நல்லதையே பேசணும், நல்லதையே உணரணும், நல்லதையே நினைக்கணும். அதான் சொன்னாங்க, நல்லது நினைப்பா நல்லது நடக்கும் சொன்னாங்களா? சரிதானே? நல்லதா நினைக்கிறோம் நம்ம. அதுக்கு தான் தவம். நாளானிக்கு கொடுக்குற தவம் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? உங்க மனம் சக்திப்படும், மனம் ஒருநிலைப்படும், புலன்கள் கட்டுப்படும். புரியுதுங்களா? நல்லதின்படி நிற்கக்கூடிய வலிமை உங்களுக்கு உண்டாகும். இத்தனை நாள் நீங்க எக்ஸ்ஆர்ஓ எப்படியோ அது வேற. தவம்னு ஒன்று எடுத்துட்டா உங்க மனசு உங்களுக்கு அடிமையா. நீங்க சொல்றதுக்கு எத்தனையோ செயின் ஸ்மோக்கர்ஸா ட்ரிங்க்ஸ் நிறுத்தாம அப்படி வந்திருக்காங்க. தியானம் எடுத்தா அடுத்த நாள் நிறுத்திட்டு வருவாங்க. 1000 கோயில் போய் சத்தியம் பண்ணி நிற்காதது உங்க மனசு உங்க கட்டுப்பாட்டுக்கு வந்தானே நிற்கும். மனதுக்கு சக்தி வந்துடும், நுட்பம் வந்துடும். புரியுதா இல்லையா? உங்க மனம் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை கட்டுப்பாட்டுக்கு வந்துடும். அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு? தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார். தவம் செய்யறவன் தான் வேலையை கரெக்டா செய்வான். மற்றவங்க அவன் செய்வார், பாவத்தை செய்வான் ஆசைப்பட்டு. இப்ப உங்களுக்கு ஆசை வரும், ஆனா உங்க மனசு விழிப்பில் இருக்கும். ஏய், இது தேவையா? இது நல்லதா? இது கெட்டதா? எது நல்லதோ அதை செய்வீங்க. ஏன்னா நல்லது எதுன்னு எனக்கு தெரியும். இப்ப செய்ய முடியல, தவம் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? செஞ்சிருவீங்க. நீங்க வேண்டுனதெல்லாம் வேண்டுன மாதிரி கிடைக்குங்கிறாங்க. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம் மீண்டும் முயலப்படும் சொல்றாங்க. பாரதியார் என்ன சொல்றாரு? செய்க தவம், செய்க தவம் நன்னெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். நீ என்ன நினைச்சாலும் அடையலாம். 1 மார்க் வாங்கணுமா வாங்கலாம். உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாமா? விட்டா சரிங்க. புரியுதுங்களா? நினைச்சதை அடையிறது தாம வாழ்க்கை. புரியுதா? நீங்க நினைச்சதை அடையணும், இல்லாட்டி எதுக்கு வாழ்க்கை? நம்ம நினைக்கிற மாதிரி வாழ முடியாது, எதுக்கு வாழ்க்கை? புரியுதா? நீங்க அது நடக்கிற மாதிரி நினைக்கணும். தவம் பண்ணா ரெண்டுமே வந்துடும். நீங்க நினைக்கிறது தான் நடத்துவீங்க, நடத்துறது தான் நினைப்பீங்க. மாற்றி உங்களால் நினைக்க முடியாது, நினைக்க தெரியாது. அவையார் என்ன சொல்றாங்க? அரிது அரிது மானுடாய் பிறத்தல், அதனிடம் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். இந்த உடம்பு இப்படி நல்லா கிடைச்சிருக்குது, சாதாரண விஷயம் நினைச்சிட்டீங்களா? எத்தனை பேர் காது கேட்காம இருக்கு? காது கேட்காம போயிருந்தா ஞானம் கிடைக்குமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை. இந்த 5 புலன்கள் ஞான கருவிகள்னு சொல்றாங்க மகான்கள். ஞானத்தை கொடுக்கக்கூடிய கருவிகள். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு? நம்மை கெடுத்து கொண்டிருக்கிறது. பார்ப்பான் அகத்திலே பால்பச 5 மெய்ப்பாரும் என்று வெறித்து திரிவன மெய்ப்பாரும் இருந்து வெறியும் அடைங்களால் பால்பச 5 பாலாய் தெரியுமேன்னு சொல்லுவார். தெரியும் உங்கள்கிட்ட நல்ல பால்பச 5 இருக்கு, ஆனா மேய்க்கிற காலெல்லாம் வெறிச்சு தெரியுது.
இதனால என்ன பலன்? உன்னுடைய காட்டை உன்னை அழிக்குவது. மேய்ப்பாரை போட்டு வெறி அடக்கிட்டீரா, பால் பசையும் பாலாய் தெரியுமே, உனக்கு நல்லது செய்யுமாப்பா. அந்த கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சிக்கு பேர் தான் தியானம். அப்போ நம்மளுடைய புலன்கள் இருக்கு, இந்த புலன்கள் ரொம்ப சக்தி வாய்ந்தது, நல்லது தான். ஆனா அதை நல்ல வழியா வழி நடத்தலைன்னா, 5 குதிரையை பிடிச்சிருக்காரு கிருஷ்ண பரமாத்மா, பாக்குறீங்கல்ல, பாக்குறீங்களா படத்துல? எது 5 குதிரை? 5 புலன்கள். யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்? இறைவன் ஆகிய அறிவின் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அப்பதான் வண்டி நீங்க சொல்ற இடத்துக்கு போகும். இது கயிறு உங்க கையில் இல்லை, எங்க போவீங்க? எங்க போவோன்னு யாரும் சொல்ல முடியாது. புரியுதா நீங்க? அப்ப அதை கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் இந்த தவம். சொல்லி நிறைவு செய்வோம். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது சொன்னாங்களா? அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானம் கல்வி அதை பெறுவது அதை விட அரிது. இப்ப நம்ம பெற்று இருக்கிற அதான் அரிதுல அரிதான விஷயம். அதனினும் அரிது தானமும் தவமும் செய்தல். தானமும் தவம், தவத்துக்கு மேல அந்த அம்மா அரிதுன்னு ஒண்ணுமே சொல்லல. அப்ப மனித வாழ்க்கையிலே உச்சகட்ட அரிது என்னங்க? தவம் பண்றது. தவம் பண்ணா என்ன ஆகும்? மனம் கட்டுப்பாட்டுக்கு வரும். மனம் போலதானே வாழ்க்கை. அப்ப வாழ்க்கை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒண்ணு வேணும், ஒண்ணு வேணும். மனம் கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சுன்னா மனதின் மூலமா தானே நோய்கள் உருவாகுது, பிரச்சனைகள் உருவாகுது. இப்ப அதெல்லாம் நின்று போயிடும். உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாயிரும், மனதில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும், வாழ்க்கை சொர்க்கமா இருக்கும். இப்ப நாம பண்ண வேண்டியது என்ன? ஒண்ணே ஒண்ணு, தவம். அதை சரியா செய்யணும்.